ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்குறள் சீரீஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 3 அதிகாரம் பார்த்து முடிச்சிட்டோம். அது தொடர்ந்து 4வது அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அப்புறம் ஊக்கமுடைமை, இந்த 3 அதிகாரத்தையும் நம்ம தரவாக பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் அதுக்கு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணும்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த 4வது அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விருந்தோம்பல். அதாவது இது திருக்குறள்ல இருக்கக்கூடிய 4வது அதிகாரமான்னு கேட்காதீங்க. நம்ம வந்து சிலபஸை பேஸ் பண்ணி டோட்டலா ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல 1 by 1 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி நம்ம பார்க்க போற 4வது வீடியோ. ஓகேவா? சரி, இப்போ இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10 திருக்குறளை தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி திருக்குறள்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். திருக்குறள், அப்புறம் திருவள்ளுவர் சார்ந்த பிற தகவல்கள், அதனுடைய வேறு பெயர், அவருடைய வேறு பெயர், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு, எத்தனை திருக்குறள்கள் இருக்கு, இது மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்புறம் அந்த ஒரு குறள் இருக்குன்னா அந்த குறளை வந்து தரவா படிச்சிடணும். ஏன் அப்படின்னா அதுல இருந்து கோடிட்டிடம், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக, இந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் கூற்று காரணம் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதனால குறள் தரவா படிக்கணும். அப்புறம் அந்த குறளுக்கான பொருள் அதையும் கண்டிப்பா தரவா படிச்சிடணும். ஸோ இதுல இருந்து என்ன வரும் அப்படின்னா கூற்று காரணம் வினாக்கள் வந்து வரும். கோடிட்டிடம் கேட்கலாம். அடுத்தது சொற்பொருள், சில முக்கியமான சொற்களுக்கான பொருள். ஏன் இதை படிக்கணும் அப்படின்னா இந்த சொற்பொருள் வந்து உங்களுக்கு நேரடியா இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். சொற்பொருள் கொடுத்துட்டு பொருந்தாத இணை கேட்கலாம், பொறுத்துக்க கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திருக்குறளும் எந்த அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் தரவா பார்த்துக்கோங்க. ஏன் இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து நல்ல பொருள் புரிஞ்சு படிக்கும் பொழுது அது இந்த அதிகாரத்துல தான் இருக்குங்கிறத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம படிக்க போறது டோட்டலா 20 அதிகாரம் தான் இல்லையா, அதனால கண்டிப்பா இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய 10 திருக்குறளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னு நான் லைட்டா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னு வச்சுப்போம். ஓகே, அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த கெஸ்ட்டை நம்ம எப்படிலாம் வந்து கவனிச்சுப்போம். வராங்கன்னும் பொழுது அவங்களுக்கு வந்து பயங்கர உபசரிப்பெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், வாழை இலை போட்டு நல்லா அவங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா வெரைட்டிஸும் செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு உபசரிக்கிறது மட்டும் விருந்தோம்பல் இல்லை. சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா, பேசிக்கா ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னும் பொழுது அவங்கள நல்லா இன்முகத்தோடு வரவேற்று அவங்கள வந்து அவங்கள்ட்ட நல்லா பேசி நல்லா விசாரிச்சு நல்ல ஒரு இன்முகத்தோட அவங்களுக்கு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அது என்னது, விருந்தோம்பல் தான். ஓகேவா? ஸோ விருந்தோம்பல் அப்படிங்கும் பொழுது நல்ல இலை பரப்பி அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை வகையான அறுசுவை உணவையும் விட்டு அப்படியெல்லாம் பண்றது மட்டும் விருந்தோம்பல் கிடையாது. சாதாரணமா இன்முகத்தோடு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அது என்னது, விருந்தோம்பல் தான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்ப திருவள்ளுவர் விருந்தோம்பலை பத்தி ஒவ்வொரு குறளையும் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மனைவியோடு வீட்டில் இருந்து பொருள்களை பாதுகாத்து இல்வாழ்க்கை நடத்துறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா விருந்தினரை உபசரித்து அவருக்கு உதவி செய்வதற்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மனைவி மக்களோடு வீட்டுல ஒரு வீடுன்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அதுல வந்து ஃபேமிலியா இருக்காங்க, அதுல நிறைய பொருட்கள்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அது நிறைய செல்வங்கள்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருந்து ஒரு வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தர் பண்றது எல்லாமே எதுக்காக அப்படின்னா வீட்டுக்கு வரக்கூடிய அந்த விருந்தினரை உபசரித்து அவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் இத்தனை விஷயங்களையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓகே, திரும்ப குறள் சொல்றேன். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. நல்லா பாத்துக்கோங்க, இங்க இருந்தோம்பி, இங்க விருந்தோம்பி, இந்த இதெல்லாம் மாத்திரக்கூடாது. திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கிளியரா? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அடுத்த குறள் பார்க்கலாம். 2வது குறள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது ரொம்ப எளிமையான ஒரு குறள் தான். விருந்தினர் வீட்டுல இருக்கார். ஓகேவா? சோ வீட்டுல ஒரு விருந்தினர் வந்திருக்காரு. ஆனா அவர் வந்து நம்ம பக்கத்துல இல்லாம கொஞ்சம் அவுட்டர்ல உட்காந்துருக்காரு, இல்ல இங்க போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியில எங்கேயாவது போயிருக்காருன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மட்டும்
தனித்திருந்து உண்பது அமிர்தமே ஆனாலும் அது என்னது விரும்பத்தக்கதன்று. ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். சாரி. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டு அன்று. இப்போ ஒரு விருந்தினர் வந்திருக்காரு, ஓகேவா? அவர் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கிச்சன்ல இருக்கோம்னு வச்சுங்க. அப்ப கிச்சன்ல இருக்கும்பொழுது விருந்தினருக்கு தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது என்னது நம்ம கிச்சன்ல தானே நிக்கிறோம், அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எதையாவது சாப்பிட்டா கூட அது அமிர்தமானாலும், அமிர்தம் என்ன, சாவா மருந்தான அமிர்தமே ஆனாலும் நம்ம தனித்து உண்ணுதல் கூடாது. ஸோ அதை என்ன பண்ணணும், விருந்தினருக்கு கொடுத்து தான் நம்ம சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் விருந்தினருக்கு தான் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் இந்த குறளோட பொருள். திரும்ப சொல்றேன், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்தினர் வீட்டோட வெளியேனா முற்றம் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்க வெளியேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப முற்றம் வச்சு வீடெல்லாம் கட்டுறது இல்லை, அதனால நான் ஹாலுன்னு சொன்னேன். ஸோ சப்போஸ் முற்றம் இருக்குன்னா அது முற்றம்னு சொல்லிக்கலாம். வீட்டினர் விருந்தினர் வீட்டோட வெளியில இருக்கும் பொழுது நம்ம மட்டும் தனியா இருந்து அமிர்தமே இருந்தாலும் அதை தனியா நம்ம உண்ணக்கூடாது. அது நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் விருந்தினருக்கு கொடுக்கணும். அவர் உண்டது போக மீதி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலான்ற அந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இந்த குறளுடையது. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்வழுதல் இன்று. திரும்ப சொல்றேன், வருவிருந்து, ஓகேவா? வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்விடுதல் இன்று. அதாவது நாள்தோறும் தன்னிடம் வருகின்ற விருந்தினரை பேணி உபசரிப்பவனுடைய வாழ்க்கை வறுமையால் வருந்தி கெடுவது கிடையாது. இப்போ ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுக்கு எத்தனை விருந்தினர் வந்தாலும் சரி, ஒரு நபர் ஒருத்தரா இருந்தாலும் சரி, இல்ல 10 பேர் வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர எத்தனை விருந்தினர் வந்தாலும் அத்தனை விருந்தினரையும் பேணி உபசரித்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுத்து ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வறுமையால வருந்தி கெடும் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே செய்யாது. அவனுக்கு வறுமை அப்படிங்கிறது வராது. அந்த வறுமையால அவன் கஷ்டப்படவும் மாட்டான். ஏன்னா அவன் என்னது, ஒரு நல்ல மனம் படைத்தவனா இருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். ஓகேவா? திரும்ப சொல்றேன் பாருங்க. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமலர்ந்து, அதாவது முகம் மலர்ந்து, அதுதான் முகனமலர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது முகம் மலர்ந்து சொன்னேன் இல்லையா, முகம் மலர்ந்து விருந்தினரை உபசரிப்பவனுடைய வீட்டில் திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். மனம்னா என்ன, அகமருந்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல அகம் அப்படின்னா என்னது, உள்ளம், மனம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மனம் மகிழ்ந்து வாழ்வாள் யார்கிட்ட, முகம் மலர்ந்து விருந்தினரை உபசரிப்பவன். ஓம்புதல்னா என்ன, உபசரிக்கிறது, இல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? இல் அப்படின்னா என்னது, வீடு அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வீடு அப்படின்னு அர்த்தம். திரும்ப இந்த குறள் சொல்றேன் பாருங்க. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமலர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ந்து விருந்தினரை யார் ஒருவன் உபசரிக்கிறானோ அவனுடைய வீட்டுல திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள். அடுத்த குறள். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். மிசைனா என்ன, இந்த சொல்லுக்கான பொருள் உங்களுக்கு தெரியும் கட்டாயம். அதுக்கான ஆன்சர் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க, ஓகேவா? ஸோ இந்த குறளுக்கான பொருள் பாருங்க. வந்த விருந்தினரை முதலில் உண்ண செய்து மீதி உணவை உண்ணுகிறவனுடைய அந்த விளை நிலத்துல விதைக்காமலேயே பயிர் விளையுமா. ஒரு நபர் இருக்கார், ஓகேவா? சரி, ஒரு நபர் இருக்காரு, இவருக்கு ஒரு விளை நிலம் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நபர் வீட்டுக்கு விருந்தினர் வராங்க. ஸோ இப்போ இவர் வீட்டுக்கு என்ன பண்றாங்க, இன்னொரு கெஸ்ட் வராங்க, ஓகே? ஸோ இப்படி வரும் பொழுது இவர் என்ன பண்றாரு, இந்த விருந்தினருக்கு இவர் வச்சிருக்கிற உணவு, இவருக்கு மட்டும் வச்சிருக்காரு, இவர் வச்சிருக்கக்கூடிய இந்த உணவு விருந்தினருக்கு கொடுத்துட்டாரு.
கொடுத்துட்டு மீதி இவர் கொடுத்தது போக, விருந்தினருக்கு அளித்தது போக மீதி என்ன உணவு இருக்கோ அதை இவர் உண்றாரு. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவருடைய விளை நிலத்துல பயிர் போடாமையே என்ன ஆகுமா, விளையுமா? விதைக்காமலேயே பயிர் என்ன பண்ணும், விதை விளைக்காமலேயே பயிர் முளைக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. திரும்ப சொல்றேன், வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம். வந்த விருந்தினரை முதலில் உண்ண செய்து மீதி என்ன இருக்கோ அந்த உணவை உண்ணுகின்றவனுடைய விளைநிலத்துல விதைக்காமலேயே பயிர் விளையும். விருந்தினரை போற்றிய பின்ன என்ன, அவருக்கு கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய எஞ்சியதை தான் உண்ணுகின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ, அதுதான் இந்த குறளோட பொருள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் உளம். ஓகே, அடுத்த குறள் பாருங்க. செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வானத்தவர்க்குன்னா யாரு? தேவர்கள். ஓகேவா? வானத்தவர்னா யாரு? தேவர்கள். சரி, செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. வந்த விருந்தினரை உபசரித்து விட்டு இனி வரும் விருந்தினரை உபசரிக்க காத்திருப்பவன் தேவர்கள் நல்ல விருந்தினன் ஆவான். அதாவது என்ன சொல்லலாம், சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னு கூட சொல்லலாம். எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுதான் மீனிங். ஏன்னா தேவர்கள்லாம் அங்கதான் இருப்பாங்க இல்லையா. இப்ப தேவருக்கு நல்ல விருந்தினன் ஆவான். இப்ப தேவர்கள் உண்ணக்கூடிய உணவு அதெல்லாம் அவங்களுடைய அந்த நடைமுறையெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தேவர்களுக்கு நான் ஒருத்தன் விருந்தினரா போறான் அப்படின் போது அந்த விருந்தினர்களை இந்த தேவர்கள் எப்படி உபசரிப்பாங்க, அது இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒரு விருந்தினர் வராரு, ஒரு நபர் இருக்காரு, ஒரு விருந்தினர் வந்துட்டார். ஓகேவா? இவர் போறாரு, இவரை நல்லா உபசரிச்சு இவர் அனுப்பிட்டாரு. அடுத்து மறுபடியும் இன்னொரு விருந்தினர் வராரு. வர்றதுக்கு முன்னாடியே இவர் அடுத்து யார் வருவார் அப்படின்னு அதாவது நான் உபசரிக்க ரெடியா காத்திருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாரு, தேவர்களுக்கு நல்ல விருந்தினரா ஆவான். யாரு? ஒரு விருந்தினரை உபசரித்து அடுத்த விருந்தினரை உபசரிக்க காத்திருப்பவன் தேவருக்கு நல்ல விருந்தினன் ஆவான். குறள் திரும்ப சொல்றேன். செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தவருக்கு. ஒருத்தர் விருந்து உண்டு சென்றுட்டாரு, திரும்ப அடுத்து யார் வருவான்னு யாரு பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு விருந்தாளியா போவான். அதுதான் இந்த குறளோட பொருள். ஓகே, அடுத்த குறள் பாருங்க. இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன். திரும்ப சொல்ற, இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன். அதுக்கான பொருள் பாருங்க. விருந்து உபசரித்தலாகிய அறத்தின் பயன் இன்ன அளவினது என்று கூற முடியாது. விருந்தினரின் தகுதி அளவுக்கு ஏற்றவாறு அது அமையும். அதாவது விருந்து உபசரித்தல் அப்படிங்கிறது அதனுடைய பயன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அது விருந்தினருடைய தகுதி அளவுக்கு ஏற்ற மாதிரி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப குறள் சொல்றேன். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன். ஓகே, அடுத்த குறள். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி கேள்வி தலைப்படாதவர். வேள்வி தலைப்படாதவர். இதுக்கான பொருள் பாருங்க. விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடையாதவர். யார் ஒருவர் விருந்தினரை உபசரித்து அதனால் வரக்கூடிய பயனை அடையலையோ அவங்க பின்னர் பொருளை வருந்தி பாதுகாத்து, அதாவது பொருட்கள் செல்வங்கள் அவர் சேர்த்து வச்ச பொருள் அதெல்லாம் வருந்தினா என கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதன் பயனை அடையாமற் போய்விட்டோமோ என வருந்தும் நிலையை அடைவர். அப்ப கஷ்டப்பட்டு பொருளை சேர்த்து வச்சு அதனால வரக்கூடிய அந்த பலனை அனுபவிக்க முடியாம போகக்கூடிய அந்த நிலையை அடைவாங்க. யாரு? விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடையாதவர். ஓகேவா? திரும்ப குறள் பாருங்க. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தடைபடாதவர். ஓகே, அடுத்த குறள். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. திரும்ப சொல்ற பாருங்க. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு.
பொருள் உடையவராக இருக்கும் காலத்தில் வறுமையாவது விருந்தினரை உபசரித்தல் மேற்கொள்ளாத அறியாமையாகும். அது அறிவில்லாதவரிடத்தில் காணப்படும். மடமைனா என்ன? அறிவில்லாமை. ஓகேவா? சரி, பொருள் உடையவராக இருக்கக்கூடிய காலத்துல, பொருள் உடையவராக இருக்கும் காலத்தில் வறுமை என்ன பண்ணும்? விருந்தினரை உபசரித்தல் மேற்கொள்ளாத அறியாமை ஆகும். இப்போ ஒருத்தட்ட நிறைய பொருள் இருக்கு, ஓகேவா? இவன்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை என்ன அப்படின்னா, ஒரு விருந்தினர் வராங்கன்னும் பொழுது அவங்கள சரியா உபசரிக்காம போறதுதான் அது என்னது? அவன்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை. அது யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா அறிவில்லாதவங்ககிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப பொருள் பாருங்க. பொருள் உடையவராக இருக்கக்கூடிய காலத்துல தன்ட்ட பொருள் இருக்கு, ஆனா அவன் வறுமையாகிறது எதனால? விருந்தினரை உபசரித்து மேற்கொள்ளாத அறியாமை. அதுதான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை. ஆனா அவன் வெளியில இருந்து பார்க்க நல்லா ரிச்சா தான் இருப்பான். இப்ப இவன்கிட்ட நிறைய பொருள் இருக்கு, ஓகேவா? நல்ல மலை மாதிரி குமிச்சு வச்சிருக்கான். ஆனா இவன் வந்து வறுமையா, இவன்கிட்ட ஒரு வறுமை இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அது என்ன வறுமை அப்படின்னா, விருந்தினரை உபசரிக்காம அவன் விட்டதுதான் அவனுடைய வறுமை. அது எதனால நடந்ததுன்னா அவனுடைய அறிவில்லாத தன்மை தான் அதுக்கான காரணம். அதான் இந்த குறளோட பொருள். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. ஓகே, அடுத்த குறள். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. திரும்ப சொல்ல பாருங்க. மோப்ப குழையும் அனிச்ச முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம மோந்து பார்த்தோம் அப்படின்னாவே வாடிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய முகம் மாறுனுச்சு அப்படின்னாவே விருந்தினருடைய உள்ளம் வாடிவிடும். ஸோ விருந்தினரை ஒரு அனிச்ச மலருக்கு என்ன பண்ணியிருக்காரு? கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே, அதுதான் இந்த குறளோட பொருள். திரும்ப இந்த 10 குறளையும் பார்த்துடலாமா? விருந்தோம்பல். ஃபர்ஸ்ட் குறள் பாருங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது ஒருவன் மனைவி மக்கள் பொருள்னு சேர்த்து இல்வாழ்க்கை நடத்துறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா விருந்தினரை உபசரித்து அவங்களுக்கு உதவி செய்வதற்காக தான். 2வது குறள். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. அதாவது விருந்தினர் வந்து வீட்டுல கொஞ்சம் வெளியில இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தனியா போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிடுறது அமிழ்தமே ஆனாலும் அது என்னது? தவறான செயல். அடுத்த குறள். வருவிருந்து வையகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் விடுதல் இன்று. அதாவது நாள்தோறும் தன்னிடம் வரக்கூடிய அந்த விருந்தினர்களை வந்து உபசரிக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை வந்து வறுமையால வருந்தவே வருந்தாது. வறுமையால வருந்தி கெடுவது அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது 4வது குறள். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமலர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது முகம் மலர்ந்து விருந்தினரை யார் உபசரிக்கிறானோ, நல்ல இன்முகத்தோடு அப்படியே புன்னகையோடு ஒருத்தன் விருந்தினரை உபசரிக்கிறானா அவன் வீட்டுல திருமகள் மனமகிழ்ந்து வாழ்வாள். அடுத்த குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம். வந்த ஒரு விருந்தினருக்கு உணவை கொடுத்து முதல்ல அவங்கள சாப்பிட வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய உணவை யார் உண்றாங்களோ அவங்களுடைய விளை நிலத்துல விதைக்காமலேயே பயிர் என்ன பண்ணும்? விளையும். அடுத்த குறள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இது ரொம்ப எளிமையான பொருள் தான் இல்லையா? அதாவது வந்த ஒரு விருந்தினர் வந்து நல்ல உபசரிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா அடுத்த விருந்தினர் வருவாங்க. ஸோ அந்த யார் வராங்க, அடுத்தது யார் வருவா அப்படின்னு சொல்லி காத்திருக்கவனுடைய அந்த நிலையில இருக்கக்கூடிய அவன் யாருக்கு விருந்தினரா போவான்? வானத்துல இருக்கக்கூடிய தேவர்களுக்கு விருந்தினரா போவான். ஓகே, அடுத்து 7வது குறள். இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அதாவது விருந்து உபசரிதலாகிய அறத்தின் பயன் இன்னும் அளவினது அப்படின்னு சொல்லி கூற முடியாது. அது விருந்தினருடைய தகுதி அளவுக்கு ஏற்றவாறு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குறள் பாருங்க. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதவர். ஓகேவா? பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதவர். விருந்தினரை உபசரித்து அதன் பயனை அடையாதவர். பின்னர் வந்து அந்த அவருடைய பொருளை வந்து கஷ்டப்பட்டு பாதுகாத்து அதனால் வரக்கூடிய அந்த பலனையும் அனுபவிக்க முடியாம போயிடுவாரு. இதுதான் இந்த குறளுக்கான பொருள். திரும்ப சொல்றேன். பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைபடாதவர். ஓகேவா?
தலைப்படாதார்னு சொல்லலாம், தலைப்படாதவர்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, தலைப்படாதார்னு கூட மாத்திக்கோங்க. ஒரு நிமிஷம், தார் வருமா தவறு வருமான்னு பாத்துறேன். தார் தான்ப்பா வரும். இந்த இடத்த மட்டும் மாத்திக்கோங்க. தலைபடா தார். ஓகேவா? திரும்ப குறள் சொல்ற பாருங்க. பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர், விருந்தோம்பி வேள்வி தலைபடாதார். ஓகேவா? அடுத்த குறள். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா, மடமை மடவார் கண் உண்டு. அதாவது பொருள் உடையவராக இருக்கக்கூடிய காலத்துல ஒருத்தன்ட்ட வறுமை இருக்கு அப்படின்னா அது என்னன்னா, விருந்தினரை உபசரித்து அந்த விஷயத்த பண்ணாததுதான். அது எதனால அப்படின்னா அது அவனுடைய அறிவில்லாத தன்மையினால. ஓகே, அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசி குறள். மோப்ப குழையும் அனிச்ச முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து. அதாவது அனிச்ச மலர் எப்படி நம்ம மூந்து பார்த்தோன்னே வாடிருமோ அதே மாதிரி நமது முகம் மாறினாலே விருந்தினருடைய உள்ளம் பாடிவிடும் அப்படிங்கிறது இந்த குறளோட பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக விருந்தோம்பல்ல இருக்கக்கூடிய அந்த 10 திருக்குறளையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கூற்று காரணம் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ நல்லா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த பொருளை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 3 அதிகாரத்தையும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.